நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணி கிளம்பி ரெடி ஆகிட்டு இருக்கா. எங்கன்னா ஏர்போர்ட் போகிறதுக்காக. அவள் நினச்சிட்டு இருக்கா அவளும் ட்ராவல் பண்ண போகிறா அப்படின்ட்டு. ஆனால் அவெல்லாம் போகல, அவங்க அப்பா மட்டும் தான் தனியாக போகிறாங்க. நாங்கள்லாம் ட்ராப் பண்ணுறதுக்காக தான் கூட போகிறோம். மேலேருந்து அவங்க அப்பா அந்த ட்ராவல் பேக்கெல்லாம் எடுத்து உள்ள திங்ஸ் எல்லாம் வாங்கி பேக் பண்ண ஆரம்பித்தோன்னே அவளுக்கு தெரிஞ்சு போச்சு, ஆஹா நம்ம இந்தியா தான் போகிறோம் அப்படின்னு. இந்தியானா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அங்கே போனால் அவளுக்கு நிறைய கசின்ஸ் இருக்காங்க விளையாடுறதுக்கு. நல்ல ஸ்கூட்டிலலாம் சுற்றுவா, நல்ல ஷாப்பிங்லாம் கூட பண்ணுவா. அதனால செம்ம ஜாலியாக ஆகிட்டா. பெரிய பிள்ளைங்க 2 பேரும் அவங்களும் எங்களையும் கூட்டிகிட்டு போங்கன்னாங்க. ஆனால் இப்போ அவங்களுக்கு எக்ஸாம்லாம் இருக்குல்ல, அதனால இல்லை வேண்டாம் அப்பா மட்டும் போட்டோன்னே நமக்கு ரெஸ்டாரண்ட் வேறு இருக்குது. ஸோ நானுமே போக முடியாது. அதனால் அவங்கள மட்டும் தான் அனுப்பி வச்சோம். நேரம் ஆக எனக்கும் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்புறம் நானே என் மனசை தேத்திக்கிட்டேன். ஏன்னா நிறைய பேர் கல்ஃப்லேயே பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சு தான் இருந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்ட்டு. அப்பா போயிட்டு வந்துடும் வச்சுக்கிறேன். சரியா அழாமல் இருக்கணும். நிலா பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் வச்சு ஒரே அழுக அழ ஆரம்பிச்சிட்டா. அவளுக்கும் அவங்க அப்பாவுக்கும் பார்த்தீங்கன்னா நிஜமாவே ஒரு நல்ல பாண்ட் உண்டு. அவங்க அப்பா நல்லா அவளை அடிப்பாங்க திட்டுவாங்க. பட் ஆனாலும் ஸ்டில் அவளுக்கு வந்து அப்பா அப்பான்னு